வெல்கம் டு குக் லைக் வாவ். இன்னைக்கு நம்ம சேனலில் நெய் பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பேக்கரியிலலாம் கிடைக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக மைக்ரோவேவ் அவன்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் நெய் எடுத்திருக்கேன். இதை ஒரு எலக்ட்ரிக் பீட்டரில் நல்லா பீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா விஸ்க் வச்சு கூட பண்ணலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். எலக்ட்ரிக் பீட்டரில் 5 மினிட்ஸ் எடுக்கும். விஸ்கில் பண்ணிங்கன்னா டபுள் த டைம் ஆகும், 10 மினிட்ஸ் ஆகும். அதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். டார்க் எல்லோவாக இருந்த நெய் ஒரு லைட் கலருக்கு மாறணும், லைட் எல்லோவாக மாறணும். அது வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுதான் இதோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. அது கூட 1.5 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். நான் எந்த கப்பில் நெய் எடுத்துருக்கனோ அதே கப்பில் சுகரும் எடுத்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதிலே மெஷர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த சுகரும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இது கூட 2 கப் மைதா எடுத்துக்கோங்க. நான் எந்த கப்பில் நெய் எடுத்திருக்கனோ அந்த கப்பில் தான் மைதாவும் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் ஹார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாவெல்லாம் ஒட்டி வரா மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த மாவு உங்களுக்கு ட்ரையாக ஒட்டி வரலன்னா அது கூட நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஆயிலெலாம் எதுவுமே ஆட் பண்ணல, ஏன்னா நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸோட அளவு இதோட கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒட்டி வரணும். இதுதான் இதோட கரெக்டான பதம். இதை ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் 2 drops நெய் தடவிக்கோங்க. இப்போ இந்த மாவு 1/2 hour ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டி உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக. அப்புறம் சைடெலாம் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. விரிசல் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்ஸும் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி கேப் விட்டுக்கோங்க, ஏன்னா பேக் பண்ணும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி அகலமான கனமான பாத்திரத்தில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சால்ட் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பேக் பண்ணும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு 10 மினிட்ஸ் மீடியம் டு ஹை ஃப்ளேம்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த மூடியை ஓப்பன் பண்ணி இந்த பிஸ்கெட்டை அதில் வச்சிடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிஸ்கெட்ஸ் வெந்திருக்கான்னு. பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இந்த பிஸ்கெட்ஸ்லாம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு லைட்டாக விரிசல் விட்டுருக்கு. இது ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பிஸ்கெட்ஸ்லாம் ஆறி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேக்கரியில் கிடைக்கிற அதே டெக்ஸ்சரில் உங்களுக்கு இந்த பிஸ்கெட் ரெடியாக இருக்குது. பாட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இது நீங்கள் மைக்ரோவேவ் அவனில் பண்ணுறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி 10 to 12 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கிறத விட ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.